வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வெள்ளைச்சோள மாவு வச்சு இடியாப்பம் செய்கிறது எப்படின்றத பார்க்கலாம். நான் அதுக்கு 2 கப் வெள்ளைச்சோள மாவு எடுத்து வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் சுடு தண்ணி நான் வச்சுருக்கேன் கேஸில். இப்போ இது கூட 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு உட்டன் கரண்டி எடுத்துக்கோங்க. சுடு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணி இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த சோள மாவு சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கும் மிக்ஸ் பண்ணும்போது. அதனால் தண்ணி கம்மியாக ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதிகமாகவும் போட்டால் அப்புறம் இடியாப்ப குழாயில் பிழிய வராது. அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டே நெய் கொஞ்சம் சேர்த்துருக்கோம். இப்போ இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மாவு ரெடி ஆகிடுச்சு. காயாமல் இருக்கிறதுக்கு மேலே லைட்டாக நல்லெண்ணெயை அதில் நம்ம மேலே தடவிடலாம். தடவிட்டு ஒரு பிளேட் போட்டு மேலே மூடிக்க வச்சிடலாம். அடுத்து இட்லி பாத்திரத்தை ரெடி பண்ணி வச்சுட்டு எண்ணெய்லாம் தேய்ச்சிட்டு இப்போ நான் மாவு பிழிய ஆரம்பிச்சிட்டேன். இடியாப்ப மாவு இட்லி பாத்திரத்தில் ஃபுல்லாகவே சைட்லலாம் கூட எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. அப்போ ஒட்டாமல் வரும் உங்களுக்கு. ஃபுல்லாகவே பிழிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி 3 பிளேட்லேயும் பிழிஞ்சிட்டு ஒரு பக்கம் இட்லி பாத்திரத்தில் தண்ணியும் சூடு பண்ணி வச்சுருக்கேன் கேஸில். இதை நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு உங்கள்கிட்ட இடியாப்பம் செய்கிற பிளேட் இருந்தால் நீங்கள் அதில் கூட பிழிஞ்சு விட்டுக்கலாம். நம்ம ஃபுல்லாகவே எண்ணெய் தேய்ச்சிருக்கிறதால எங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி 2 பிளேட்லேயும் பிழிஞ்சிக்கணும். பிழிஞ்சிட்டு எடுத்து இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். மூடி போட்டுருவோம். இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு. 5 நிமிஷம் கழித்து இட்லி பாத்திரத்தில் ஊற்றிருக்கிறதால சின்ன சின்ன இடியாப்பமாக நமக்கு வந்திருக்கு. தேங்காய் பாலும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.